ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதா நம்மளுடைய ஷோ. அண்ட் அதே போல இந்த வீக் படங்கள் நிறையவே ரிலீஸ் ஆயிருக்குது. அந்த படங்களுடைய குயிக் ரிவ்யூ வாங்க பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற படம் ரூட் நம்பர் 17. அபிலாஷ் ஜி தேவன் இவங்களுடைய டைரக்ஷன்ல நீனி என்டர்டைன்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ரொடக்ஷன்ல ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரூட் நம்பர் 17. ரூட் நம்பர் 17 படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ஜித்தன் ரமேஷ், அருவி மதன், ஹரீஷ் பேரடி மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் அபிலாஷ் ஜி தேவன், படத்தினுடைய எடிட்டர் அகிலேஷ், படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் பிரசாந்த் பிரணவ், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஓசி பச்சன். அண்ட் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அதர் லாங்குவேஜில் வந்து ரீமேக் பண்ண திரைப்படம் தான். அண்ட் இந்த படத்தை வந்து ஒரு த்ரில்லர் அண்ட் ஆக்ஷன் கலந்து கொண்டு போயிருக்கிறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி ஒரு 2 பேர், அதாவது ஒரு கப்பிள் வந்து அவங்களுடைய ஒரு டேட் வந்து தனியாக ஒரு ப்ரைவேட்டான ஒரு ஸ்பேஸில் போய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போகிறாங்க. அண்ட் அங்கே அவங்களுக்கு நடக்கக்கூடிய விபரீதத்தை சொல்லக்கூடிய படம் தான் இந்த ரூட் நம்பர் 17. அண்ட் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு ஜித்தன் ரமேஷ் அவர்கள். அண்ட் அவருடைய கெட்டப்பே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அண்ட் டோட்டலி ஒரு ஆன்டகானிஸ்ட் மாதிரியான ஒரு லுக்கில் தான் வந்து இருக்கிறாரு. அண்ட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கப்பல். ஸோ அவங்களுடைய டேட்டிங்காக வெளியில் போகிறாங்க. ஸோ ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸில் போய் அவங்களுடைய நைட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ண நினைக்கும் போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒரு ஏரியாக்குள்ளே போகிறாங்க, தனியான ஒரு ஸ்பேஸ்க்கு. அங்கே அவங்க வந்து ஒன்றா இருக்கும் போகுது திடீர்னு ஒருத்தர் வராரு. ஸோ அவங்கள வந்து அடித்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரையும் சேர்த்து கட்டி போட்டு வச்சிடுறாரு. அண்ட் இந்த இடத்துல அவங்க 2 பேரும் தப்பிக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுறாங்க. பட் ஸ்டில் அவர் வந்து நிறைய அவங்கள வந்து பிடிச்சி எப்படி தப்பிக்க போனாலும் மறுபடியும் பிடிச்சி கொண்டு வந்து வச்சிடுறாங்க. அவர் ஏன் அப்படி பண்ணுறாரு, அண்ட் அவர் இவங்களை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாரா, இல்லை இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாரா, இல்லை இதுதான் அவருடைய வேலையாக வச்சுட்டு இருக்கிறாரா, அதுக்கான என்ன காரணம் அப்படின்றதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து வச்சுருக்குறாங்க. அண்ட் அந்த ஃப்ளாஷ்பேக்னுடைய இன்டென்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் கொடுத்துருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபினிஷிங்கில் இதோட வந்து கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதுதான் படத்தினுடைய முழு ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு த்ரில்லர் கலந்த ஒரு படமாக கொடுத்துருக்குறாங்க. அஃப்கோர்ஸ் எஸ், ரொம்ப ரொம்ப ஒரு பயப்படுத்துகிற விதமாக ஒரு நைட் டோன் அண்ட் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ஷூட் பண்ணுற மாதிரியான ரொம்ப அழகான காட்சிகள்லாம் வந்து கொடுத்துருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருந்திருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து அவங்கள கட்டி போடுறதும் அவங்க தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறது மறுபடியும் மாட்டிக்கிறது, இது ரொம்ப ரிப்பீட் மோட்லேயே வந்துக்கிட்டே இருக்கிற விதமாக தான் இருக்குது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக காட்டியிருக்கலாம் அப்படின்றது தான் இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், அதை காட்டும்போதே தெரியும் இவங்க எப்படியோ மாட்டிக்க போகிறாங்க, எதுக்கு தப்பிக்கிறாங்கன்ற ஃபீல் தான் நம்மளுக்கு கொடுக்குற விதமாக இருக்குது. அண்ட் ஜித்தன் ரமேஷ் அவர்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஆஹா ஓஹோ நடிக்கக்கூடிய ஒரு ஸ்கோப் இருக்கக்கூடிய கேரக்டர்லாம் இது வரைக்கும் அவர் பண்ணது கிடையாது. அண்ட் அதே போல் தான் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயன்படுத்துகிற விதமாக இருக்கிறாரு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான தாடி அதெல்லாம் வச்சுட்டு ரொம்ப கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொடூரமானவராக வராரு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே அவருடைய கேரக்டரும் வந்து ரொம்ப டீப்பான ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது. பட் ஃப்ளாஷ்பேக்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தா அந்த ஃப்ளாஷ்பேக்னுடைய இன்டென்சிட்டி நம்ம எல்லாருக்குமே கனெக்ட் ஆகி அண்ட் அதுக்காக தான் இவர் இப்படி பண்ணுறாருன்றதை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நல்லா காட்டியிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தில் இருக்கக்கூடிய அந்த சினிமோட்டோகிராஃபிக்கு கான்சென்ட்ரேட் பண்ண அளவுக்கு கதைக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதலான கான்சென்ட்ரேஷன் கொடுத்துருக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் படம் வந்து ரீமேக் அப்படின்னாலும் ஆல்ரெடி வேற ஒரு லாங்குவேஜில் அவ்வளோ தூரம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக போன படத்தை ஏன் நம்மளால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மெனக்கெட்டு இருந்தால் அந்த ஒரு குவாலிட்டியோட இந்த படத்தை கொடுத்துருக்கலாம். படத்துக்கான மியூசிக் டைரக்டர் அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அந்த த்ரில்லிங் மூமெண்ட்டாக இருக்கட்டும், அந்த கதையோடு சேர்ந்து நம்மளுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு அமேசிங்கான மியூசிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. மொத்தத்தில் ரூட் நம்பர் 17 இதுக்கப்புறமா யாராவது அந்த பக்கமாக போனாங்கன்னா இந்த மாதிரியான இடத்துக்குலாம் போகவே கூடாதுன்னு நினைக்கிற விதமான ஒரு கதையை தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த வீக்கெண்ட் நல்லா த்ரில்லிங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள்.